ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காராமணி பொரியல் பார்க்கலாமா? காராமணி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த நறுக்கி வச்ச பிளேட்லேயே பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. என்னோடய குழம்பு மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காராமணி நம்ம மசாலா தடவி வச்சுருக்கோமோ அது அப்படியே கொட்டிடுங்க. நல்லா கொட்டி கொஞ்சம் வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் தட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசால் தூள் ஒட்டிருக்கும். அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொரியல் ரெடி ஆகிடும். காய் வெந்திருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சு நம்மளுடைய காராமணி பொரியல் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை.